90 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் எனக்கு டே 2 காலையில் எழுந்துச்சி ப்ரைவேட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. சரி ஜிம்முக்கு போகிறதில்ல பார்த்தா சரி நம்ம ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஃப்ரெண்டும் வந்தோன்னே ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு நம்ம வந்து ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால இன்றைக்கி வந்து லேட் டே வார்ம் அப் பண்ணிவிட்டு இன்றைக்கி லேட்டில் ஒரு 3 வேரியேஷனை போட்டு மேலே வந்து கார்டியோ கிளம்பியாச்சு. வழக்கம் போல் ஹெட்செட்டை மாற்றி கார்டியோவில் வந்து நடக்க ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்டியோவில் பார்த்தீங்கன்னா 2.1 கிலோமீட்ரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா 260 கேலரிஸ் நல்லா அச்சு பர்ன் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து சைக்கிளிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சைக்கிளிங் பண்ணியாச்சு. சைக்கிளிங் பண்ணி முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரி வீட்டுக்கு போகிற வழியில் நம்ம ப்ரோட்டீன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம முட்டை கடையில் வந்து முட்டை வாங்கிட்டு ஜிம்மிலேருந்து வந்து முட்டையை வேகாச்சு ஒரு 3 எக் ஒயிட்டும் 2 தோசை மட்டும் சாப்பிட்டு பாதாம் சாப்பிட்டு இன்றைக்கி வண்டி ஓட்ட கிளம்பிட்டோம். ஒரு 10 மணி கூட ஆகல, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி ஒரு வாட்டர் மிலன் பதிலாக 2-3 வாட்டர் மிலன் போயிடுச்சு. அது இல்லாமல் எனக்கு கேஸ் வேறு தட்டுப்பாடு சிஎன்ஜி. அதுக்கே 11 மணிலேருந்து கிட்டத்தட்ட 12:45 வரைக்கும் நின்று வெயிட் பண்ணி கேஸ் போட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வரதே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:45 வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா பார்த்திங்கன்னா பப்பாயா நறுக்கி வச்சுருந்தாங்க. நீங்கள் யாராவது டயட்டில் இருக்கீங்க, அந்த டைமில் சுகர் கேவிங்ஸ் இருக்குன்னா மறக்காமல் பப்பாயா சாப்பிட்டு பாருங்கள். சுகர் கேவிங்ஸே வராது. அதில் இருக்க நேச்சுரல் சுகரே உங்களுக்கு சுகரோட கிரேவிங்ஸ் வந்து கட்டுப்படுத்திடும். அதுக்கப்புறம் வீட்டில் அம்மா செஞ்ச டயட் சிக்கனை வந்து தட்டில் போட்டு ஒரு 250 கிராம்ஸ் ரைஸோடு அதை வச்சு சாப்பிட்டு இன்றைக்கி மதியானோட மீல் முடிச்சாச்சு. இந்த டயட் சிக்கனில் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து எண்ணெயே கிடையாது. இதோட ரெசிபி வேணுன்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெசிபி எடுத்து போடுறேன். அதே மாதிரி ஈவினிங் டைம் வந்து நம்ம ஆட்டோ விட்டு முடிச்சுட்டு வந்து நம்ம சரி ஜும்மாக்காக அத்தர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ஃபியம் கடைக்கு போயாச்சு. இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நிறைய அத்தர் டைப்ஸும் இருக்குது. அதே மாதிரி அத்தர் வச்சு அவங்க பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேவும் ரெடி பண்ணி தராங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆன ஃப்ளேவர்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. சரி நம்ம 2 அத்தர் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 அத்தர் வாங்கியாச்சு. உங்களுக்கும் மயிலாப்பூரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸான அத்தர் வாங்கணும்னா மறக்காமல் இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பஜார் ரோடு ஜங்ஷன்லேயே இருக்குது. இந்த சென்ஃபியம்னு கூகுள் மேப்ஸில் வச்சாலே வரும். அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா சாம்பிராணி போட்டு வைக்கிற அந்த பாக்ஸும் இருக்குது. இதே மாதிரி என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி பார்க்கணும் மறக்காமல் லாக்ஸ் ஸ்மால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்கணுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய் மக்களே.